இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்றார். யாருங்க? மகாத்மா காந்தி. இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது. அப்புறம் கிராம பொருளாதாரம், கிராம தற்சார்பு, இதுதான் வந்து அவருடைய கோட்பாடாக இருந்தது. அவர் இயந்திரங்களை விரும்பவில்லை. இயந்திரங்கள் வந்து பாவம் அப்படின்னு சொன்னார். இயந்திரங்கள் வந்து பாவம் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? சரி, இந்த முன்னோடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6வது வரியில் ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது வருவாய் கிராமம். ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது வருவாய் கிராமம் அப்படின்றது. ரூரல் அர்பன். ரூரல்னா ஊரகம். ரூரல் அதுங்க ஊரகம். சரிங்களா? அர்பன்னா நகரம். அர்பன்னா அதுங்க நகரம். அப்போ ஊரக பகுதிகளில் எப்படி பொருளாதாரம்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் ஒழிக்கணும். சரி, ஊரக பகுதியில் ஊரகத்தை பொறுத்த வரைக்கும் அது கிராமம் தான். வேற வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா கிராமம். நகரத்தில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அந்த வசதிகள்லாம் அங்கே இருக்காது. அதாவது கல்வி, மருத்துவம், சாலை வசதிகள் இங்கே நகரத்தில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அங்கே இருக்காது. இதனை ஊரகத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா வேளாண்மையில் பின்தங்கிய நிலை, வேளாண்மையில் பின்தங்கிய நிலை, குறைந்த வருமானம். அப்போ நம்ம கிட்டத்தட்ட 60% பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேளாண்மை தான் சார்ந்திருக்கிறாங்க. ஆனால் ஜிடிபி எத்தனை பர்சன்டேஜ் தான்? 17% தான். ஊரகத்துலேருந்து கிடைக்கும், வேளாண்மையிலேருந்து கிடைக்கக்கூடிய, சரிங்களா, ஜிடிபி பார்த்தீங்கன்னா 17% தான். சரிதானே? அப்போ ரொம்ப வேளாண்மைலாம் ரொம்ப செழிப்பாலாம் இல்லை. சரிதானே? ரொம்ப 30% பெரிய அளவு பொருளாதார நிலையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இல்லை. பசுமையை பிரச்சனைகளும் உபரியான பொருளுக்கு உபரியான ஏற்றுமதியெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் இந்தியாவின் மக்கள் தொகை மிக பெருசு. அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் இல்லைங்களா, அதையும் நல்லா பயன்படுத்தணும்னா அப்படின்லாம் சொல்ல முடியாது. வேளாண்மை வந்து பருவ காலத்தையெல்லாம் சார்ந்தது. சரிங்களா? மழை பொழிவு சரியான இடத்துல மழை பொழியணும். சரிங்களா? நம்ம விளைச்சல் இருக்கணும். அது வந்து ஒரு உறுதியான தன்மையெல்லாம் கிடையாது. நேற்றுக்கே பேசணும். சரிங்களா? அது உறுதியான தன்மையெல்லாம் கிடையாது. நல்லா வந்து நல்லா சாகுபடி கொடுக்கும், நல்ல விளைச்சல் கொடுக்கும், நல்லா லாபத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லலாம் முடியாது. அப்போ வேளாண்மையில் பின்தங்கிய நிலை. அடுத்து குறைந்த வருமானம். இப்போ தான் பேசுவோம். அது வந்து லாபம்லாம் வந்து உறுதியானதுலாம் கிடையாது, வரும் வராமல் போகும். விவசாயிகள் விலையை நிர்ணயிக்கவும் முடியாது. ஒரு பேனா இருக்குது, சரிங்களா? அந்த பேனாவை உற்பத்தியாளர் இந்த பேனா 10 ரூபா, இந்த பேனா 80 ரூபா அப்படின்னு அவர் விலையை நிர்ணயம் பண்ணலாம். ஆனால் அவங்க விவசாயிகள் என்ன பண்ண முடியாது, இப்படி விலையெல்லாம் நிர்ணயம்லாம் பண்ண முடியறது இல்லை. சரிங்களா? அதுக்கு அவ்வளோ குறைந்த வருமானம் தான் கிடைக்குது, குறைந்த வேலை வாய்ப்புகள். வருடத்தின் முழுமைக்கும் வேலை இருக்காது. வருடத்தின் முழுமைக்கும் வேலை இருக்காது. சரிங்களா? நிறைய வேலை வாய்ப்பு இருக்குதா? எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அதனால நம்ம மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் ஒரு இடத்துல 10 பேர் வேலை செஞ்சாலே போதும். ஆனால் 15 பேர்த்த வந்து நம்ம ஈடுபடுத்திருக்கோம். சரிங்களா? அப்படி 15 பேரை ஈடுபடுத்தினாலும் இறுதிநிலை உற்பத்தி பண்ணுறதுல வந்து எந்த மாற்றமும் இருக்காது. மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி இஸ் 0 அப்படின்னு பார்க்குறோம். எந்த வித மாற்றமும் இருக்காது. சரிதானப்பா? என்ன கொடுத்துருக்காங்க? குறைவான வேலை வாய்ப்புகள், குறைவான வேலை வாய்ப்புகள், வறுமை. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நிறைய பேர்கிட்ட தேவையான அளவுக்கு ஸ்கில்ஸ், வேலைக்கு தேவையான ஸ்கில் செட் இருக்காது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுமையில் இருப்பாங்க. குறைந்த உள்கட்டமைப்பு வசதிகள். சரிங்களா? அப்போ ஏன் வந்து இப்போ தான் பார்த்தோம் ஸ்கில்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதுவும் இருக்காது. சரிதானே? அப்போ கல்வி நிறுவனங்கள் என்னமா இருக்கலாம்?
சில திறன் பயிற்சி கொடுக்கக்கூடிய மையங்கள் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு சாலை வசதிகள் இதில் இன்டர்நெட் இப்படி ஆக்சஸ் பண்ண முடியும், தொழில்நுட்பத்தை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்புலாம் இல்லாமல் போவோம். குறைவான எழுத்தறிவு, வறுமைன்னு பார்க்கும்போதுமே அடுத்தது குறைவான எழுத்தறிவு. சரிங்களா? ஏன் தேவையான அளவு ஸ்கில் செட் இல்லை, இல்லைன்னா ஏன் தேவையான அளவு கல்வி இல்லை, இல்லைன்னு பாருங்கள். வறுமை இந்த எழுத்தறிவு இது ஒன்று குற்றம் சொல்லக்கூடியது. சரிதானே? குறைவான தொழிலாளர் உற்பத்தி திறன், இவங்கள்ட்ட ஸ்கில் செட்லாம் பெருசாக கிடையாது. சரிதானே? அதனால் அவங்களால பெரிய அளவுக்கு அவங்களுடைய உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. குறைவானதாக தான் இருக்கும். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேளாண் பொருட்களுக்கு குறைந்த விலை. அதனால் ஒரு பேனாவுடைய உற்பத்தியாளர் என்ன பண்ணிக்கலாம், அந்த பேனாவுக்கு என்ன வேணாலும் நிர்ணயிக்க முடியும். ஆனால் வேளாண் பொருட்களுக்கு இதான் விலைன்னு ஒரு உற்பத்தியாளரால் சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்தது இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா கடன்கள். என்னதுங்க? கடன்கள். கடன் இருக்கும். சரி, ஏன்னா விவசாயம் போயிட்டும் போகும். மழை பொழிவு, பருவமழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் இருக்கும். சரிங்களா? குறைந்த வருமானம்னு சொல்லணும், ஆனால் செலவு அதிகமானதாக இருக்கும். அப்போ கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் வாங்குறதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க பேங்க்கிட்ட தான் கடன் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதிக வட்டிக்கு கடன் தருவோம், அவங்ககிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அப்போ எளிதாக இவங்களுக்கு கடன் கிடைக்காது. அப்போ அதிக வட்டிக்கு கடன் தருவோர்கிட்ட கடன் வாங்கினதால இவங்க திருப்பி கொடுத்தா தான் அது வட்டிக்கே சரியாயிடும், கடனே அடைக்க முடியாது. அப்போ கடன் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உபரி தொழிலாளர்கள். ஏற்கனவே பேசணும், டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பேசணும். மறைமுக வேலையின்மை. ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் வேலை பார்த்தாலே போதும், ஆனால் 15 பேர்த்தை ஈடுபடுத்துவாங்க. 5 பேரை ஈடுபடுத்துறதுக்கு அப்புறமும் போடுங்க. சரி, 10 பேர் 15 பேரை ஈடுபடுத்துறதுக்கு அப்புறமும் அந்த இறுதி உற்பத்தி பண்ணுறதுல மாற்றம்லாம் இருக்காதுன்னு பார்ப்போம். அப்புறம் உபரி தொழிலாளர்கள். அதிக மக்கள் தொகை அதிகம் கொண்டதாக இருக்கும். கிராமங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்டதாக இருக்கும். சரிங்களா? அடுத்து அதிக அளவு இடப்பெயர்ச்சி. இது வேலைக்காக, வாழ்வாதாரத்துக்காக இடம்பெயர்வாங்க, கல்விக்காக இப்படி நகரத்தை நோக்கி நகருவாங்க. எக்ஸாம்பிளோட கேட்டிருந்தாங்க, இங்கே இடப்பெயர்ச்சின்னு இருக்கா? அப்போ இடப்பெயர்ச்சி வகைகள்லாம் என்ன? ஒவ்வொரு வார்த்தையும் பின்னாடி என்ன பண்ணணும், அங்கே புஷ்புல் சதனை, அதுக்கப்புறம் நகரத்தை விட்டு நகரத்துக்கு போகிறது, ஊரகத்துக்கே திரும்புறது, ஊரகம் விட்டு நகரத்துக்கு ஊரகம் அப்படிலாம் கொடுத்து வகைகள்லாம் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், டீட்டெயிலாக படிக்கணும். அப்போ அதிக அளவு இடப்பெயர்ச்சி, அதிக அளவு கல்விக்காக, வேலை வாய்ப்பாக, வாழ்வாதாரத்துக்காக இப்படிலாம் இடம்பெயர்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இயற்கை வளங்களை அதிகமாக சார்ந்திருத்தல். இப்போ 60% பேர் பார்த்தோம் வேளாண்மையை தான் சார்ந்திருக்காங்க அப்படின்னு. சரிங்க, துணை தொழில்கள் பெருசாக இல்லை. வேளாண்மை சார்ந்த தொழில் செய்தாலும் ஆடு மாடு வளர்த்தல், சரிங்களா, அப்படி பண்ணை தொழில்கள்லாம் பண்ணணும். ரொம்ப அதிகமான பேர் அதெல்லாம் செய்ய சார்ந்திருப்பதில்லை. ரொம்ப அதிகமான பேருக்கு அது வேலை வாய்ப்பு வளர்ந்ததெல்லாம் இல்லை. அப்போ இயற்கை வளங்கள் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முழுமையாக சார்ந்திருக்காங்க. அதெல்லாம் போட்டிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 6,40,867 கிராமங்கள் இருக்கு. ஒரு கிராமம் இருக்கு, 6,40,867 கிராமங்கள் இருக்கு. 120 கோடியாக உள்ள மக்கள் தொகையில் 68.4 விழுக்காடு மக்கள் ஊரகங்களில் வாழ்கின்றனர். 68.84 விழுக்காடு மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஊரகங்களில் வாழ்கிறாங்க. இங்கே வாழ்கிறாங்க ஊரகங்களில். அப்படி 2011 சென்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 68.84 சொல்லியிருந்தாங்க, 63%. சரிங்களா? அப்போ மேஜராக மக்கள் தொகை சரிங்களா ஊரகத்தில் தான் இருக்குது. இதுதான் இருக்குது, ஊரகத்தில் தான் இருக்குது. 6,40,000 கிராமங்கள் சொல்கிறாங்க இந்தியாவில். 6,40,000 கிராமங்கள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
ஊரக பொருளாதாரத்தோட இயல்புகள் அடுத்து கொடுத்துருக்காங்க. ஊடகம் ஒரு நிறுவனம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவுபூர்வமாகவும் ஒற்றுமையோடு இருப்பார், அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க. என் கிராமத்தில் ஏதாவது கொஞ்சம் பேர் சொல்லிட்டாலும் போதும், வீட்லேயே கொண்டு விட்டுருவாங்க. அவர் வீடா அப்படின்னா, இல்லைன்னா ஏதோ ஒரு பேர் சொல்லி விசாரிச்சிங்கன்னா 4 பேர் இருக்காங்க அதே பேரில், உங்களுக்கு யார் வேணும், என்ன வேணும், டீட்டெயிலாக விசாரிச்சிக்கிங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. நீங்கள் நகரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பக்கத்து வீட்டுக்காரர் பேர் கூட தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன உங்களுக்கு கூட தெரியாது. சரிதானே? இவங்க உணவுக்கு பார்த்தீங்கன்னா உணவுபூர்வமாகவும் ஒற்றுமையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து வேளாண்மையை சார்ந்து இருப்பாங்க. இப்போ தான் பார்த்துங்க 60% பேர் வந்து வேளாண்மை தான் சார்ந்துருக்காங்க இந்தியாவில். 68.84 பேர் ஊடகத்தில் இருக்காங்க. சரிதானே? அப்படி வேளாண்மை தான் சார்ந்திருப்பாங்க. அடுத்து ஊர மக்களுடைய வாழ்க்கை முறை. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கல்வி, வீட்டு வசதி, உணவு, நல்வாழ்வு, போக்குவரத்து, செய்தி தொடர்பு, வங்கி செயல்பாடு, இப்படி எல்லா வசதியும் இன்னும் குறைவாக இருக்கும், இல்லைன்னா இல்லாமல் இருக்கும். ஊரில் பேங்க் உண்டா? இல்லை. சரிதானே? அப்போ வந்து ஊரில் வந்து பேங்க் கிடையாது. ஊரகத்தில் ஊர்லேயும் கிராமங்களில் பேங்க் இருக்கானா கிடையாது. அப்போ வந்து அங்காடி வசதிகள் அந்த அளவுக்கு இருக்காது. சரிதானே? அப்படி எல்லா வசதிகளும் குறைவாக தான் இருக்கும். சாலை வசதி, கல்வி, அங்கே வந்து ஒரு மருத்துவமனை, இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் வந்து எல்லா ஊர்லேயும் அதுவுமே கிடையாது. சரிதானே? அப்போ ஒரு பெரிய அளவு தொந்தரவு, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, உயிருக்கு ஆபத்தான நோய்கள் எல்லாம் திடீர்னு ஏதாவது வருது அப்படின்னா அவங்க போதுமான வசதிகள் அங்கே இருக்குமானா அதெல்லாம் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்லாம் விட்டுருக்காங்க. சரிதானே? வேற என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க வந்து ஏழ்மையில் இருக்காங்க. பழைய புக்கெலாம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள், பாரம்பரிய கலாச்சார நடைமுறைகள்லாம் கொஞ்சம் புது ஊரில் வெளியாகிறது. சரிங்களா? இவங்க சமூக அமைப்பிலும் அரசியல் சூழலும் நலிவடைந்த மிகவும் பின்தங்கிய நிலையே உள்ளனர். அண்மை ஆண்டுகளில் மது அருந்துவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சரிங்களா? என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து கிராமத்தில் இருக்காங்க, மது வந்து அதிகம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தினா என்ன டெஃபினிஷன்? ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் தொகை அடர்த்தி. இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி 2011 சென்சஸ் படி 382. சரிங்களா? அதே தமிழ்நாட்டுக்கு 555. சரிங்களா? இந்தியாவிலே எங்கே வந்து மக்கள் தொகை அடர்த்தி எந்த மாநிலத்தில் அதிகம்? பீகார். எவ்வளோங்க? 1106. சரிங்களா? இந்தியாவிலே எங்கே குறைவு? எங்க? அருணாச்சல பிரதேஷ். எவ்வளோங்க? சரிங்களா? அருணாச்சல பிரதேஷ். அங்கெல்லாம் வெறும் மழை தான் இருக்கும். சரிதானே? அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வசிக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. பார்த்தீங்கன்னா நான் கேட்குறது மக்கள் தொகை அடர்த்தி இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரிதானே? ரைட்டு. அப்போ கிராமத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் தொகை அடர்த்தி வந்து குறைவாக இருக்கும். ஏன்னா அடுக்குமாடி குடியிருப்புலாம் கிடையாது. சரிதானே? வீடுகள் வந்து பரவலாக இருக்கும், கிராமம் முழுவதும் பறந்துருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பு இப்போ தானே படித்தோம். சரி, அப்புறம் வேலை வாய்ப்பு. வேலைவாய்ப்பு பற்றி இப்போ தான் பேசணும். அவங்களுக்கு ஸ்கில்ஸ்லாம் பெருசாக கிடையாது. சரிதானே? அது கூட பார்த்தீங்கன்னா வேறு என்ன சிக்கல்கள் இருக்குது? அவங்களுக்கு வந்து வேறு வேலை வாய்ப்பும் கிடையாது. சரிதானே? விவசாயத்துக்கு தான் வேறு வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. மறைமுக வேலையின்மை, அதை பற்றி எல்லாத்தையும் பேசிட்டோம். சரிதானே? அடுத்து வறுமை. வறுமைனா என்ன? அடிப்படை தேவைகளோட பூர்த்தி பண்ணிக்க முடியாது, உணவு கூட இருப்பிடும் அதோட பூர்த்தி செய்ய முடியாத நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2011-12 அந்த அளவு மதிப்பீட்டின்படி பார்த்தீங்கன்னா சுமார் 22 கோடி பேர் ஏழை. இந்தியாவில் எத்தனை கோடி பேர் ஏழை? 22 கோடி பேர். அது ஊரக பகுதியில். எங்கங்க? ஊரக பகுதியில். சரிதானே? ஊரக பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 22 கோடி பேர் வந்து ஏழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 121 கோடி தான் இந்தியாவுடைய மக்கள் தொகை. அதில் ஊரக பகுதியில் இருக்கிறவங்களில் 22 கோடி பேர் ஏழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடன் சுமைகள் இப்போ தான் கடன் சுமையை பற்றி பேசணும். இவங்க பேங்க்கில் தான் வாங்கியிருப்பாங்கலாம் சொல்ல முடியாது, வெளியில் வட்டிக்கு ஒரு வட்டி வாங்கியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். இல்லைன்னா வறுமைக்கான காரணங்களும் சொல்லியாச்சு. கடன் வாங்கிறதுக்கான காரணங்கள் வருமானம் குறைந்த வருமானம் தான், அதிகப்படியான வருமானம் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கடன்லாம் வாங்கியிருப்பாங்க. அதில் ஒரு 8வது வரி வாக்கில் கொடுத்தாருவாங்க. சார் மால்கம் டார்லிங் அவர் சொல்கிறார், ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இருந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான். கடன்லாம் போயிடலாம், அவன் வாழ்றது கடன் தான் வாழ்றான். அது மட்டும் கிடையாது, அவன் இறந்துட்டு போகும்போது தன்னுடைய பையன் பொண்ணு தன்னுடைய சந்ததிகளுக்கும் அவன் எதை தான் விட்டு போனான், கடனை தான் விட்டுட்டு போகலாம் அப்படின்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரக வருமானம் மிகவும் குறைவு. அங்கே பெரிய ஸ்கில் செட் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, அதிக வருமானம் கொடுக்க வாய்ப்புலாம் கிடையாது. சரிதானே? சார்ந்திருத்தல் ஊரக பகுதியில் வாழ்றவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நகரத்தில் வேலை செய்ய முடியல, தன்னுடைய நகரத்தில் வேலை செய்ய முடிய தன்னுடைய குடும்பத்தினரை சார்ந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மை. இரட்டைத்தன்மை உங்களுக்கு தெரியும், இங்கே மாறுபாடு நிலையெல்லாம் காணப்படுகிறது. வளர்ந்த பின்தங்கிய, சரிங்களா, அமைப்பு சார்ந்த அமைப்பு சாராத, பாரம்பரிய நவீன, ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்படாத, ஏழை பணக்காரர், திறமை மிக்கவர் திறமையற்றவர், இப்படி புறம்பாடான சூழல் கிராமத்தில் காணப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஏற்றத்தாழ்வுகள், வருமானம், சொத்து பகிர்வு, செல்வம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. நிலம், கால்நடை சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலரிடமே இருக்குது. எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் நிறைய நிலம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் 20 ஏக்கர் இருக்கும், ஒருத்தர் 2 ஏக்கர் இருக்கும், சில பேருக்கு 1 ஏக்கர் கூட நிறைய பேருக்கு இருக்காது. சரிதானே? அதுமாரி கால்நடைகள், முன்னாடிலாம் கால்நடைகள் அடிப்படையில் தான் செல்வமாக கணக்கிடப்படும். சரிதானே? ஒரு ஆடு மாடெல்லாம் இருக்கா, திருமணம்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எவ்வளோ ஆடு மாடு இருக்குது அவங்க வீட்டில் அப்படின்னா பார்ப்பாங்க. செல்வத்தின் குறியாக பார்க்கப்பட்டது. அப்போ எல்லாத்தையும் கால்நடைகள் இருக்குது, அந்த கால்நடைகள் தான் வருமானம் தானே. சரிதானே? அப்போ அதெல்லாம் இருந்தாலும் பார்ப்பாங்க. அப்போ இப்போ இதெல்லாம் குறைவாக இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் குடிப்பெயர்ச்சி இப்போ தான் பார்த்தோம், பல்வேறு காரணங்களால் குடிப்பெயர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பகைமை அடிப்படையிலையும் குடிப்பெயர்வாங்க. பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுருவாங்க, அண்ணன் சொல்லி சண்டை போட்டுருவாங்க, அப்படி இங்கே வேணாம், சரியான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, விலகி போயிடுவாங்க, தூரமாக போயிடுவாங்க. அப்போ அடிப்படை சுகாதார வசதிகள்லாம் இல்லை கிராமத்தில் அப்படின்னு, அடிப்படை சுகாதார வசதிகள் என்னதுங்க கிராமத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுமாச்சார் குறிப்பிடுறார். என்ன சொல்றாரு, ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன, இதையே இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் கிராமம் பார்த்தீங்கன்னா இது காலியாக இருக்கு, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்குமா அதிகமாக இருக்குமா, குறைவாக இருக்குமா அதிகமாக இருக்குமா, என்னது மக்கள் தொகை பற்றி மக்கள் தொகை எடுத்தீங்க குறைவாக இருக்கு, வீடுகள் பறந்து காணப்படும். சரிதானே? பரவி இருக்கும், கிராமம் முழுமைக்கும் இருக்கும், அதுக்கு முன்னாடி குடியிருப்புலாம் கிடையாது. சரிதானே? அதனால மக்கள் தொகை எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சரிங்களா உங்கள் நகரத்தை பொறுத்தவரைக்கும் நெருக்கமாக இருக்கும். அதுதான் இரட்டை நஞ்சாக்கள்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இரட்டை நஞ்சாக்கள்னு சொல்கிறாங்க. சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா ஸ்மார்ட் ஷேர். பாருங்க, ஸ்மார்ட் ஷேர் ஒரு ஷார்ட்கட் கொடுங்க, இரட்டை நஞ்சு சுமாராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கொடுங்க. இரட்டை நஞ்சு சுமாராக இருக்கும், சுமாராக அழகாக இருக்கும். இரட்டை நஞ்சு சுமாராக அழகாக இருக்கும், இரட்டை நஞ்சு சுமாராக அழகாக இருக்கும், சுமாராக அழகாக இருக்கும். இரட்டை நஞ்சுனா இரட்டை நஞ்சாக்கள், சுமாரானா ஸ்மார்ட் ஷார், அழகாக இருக்கும் அப்படின்னா சிறியது அழகு. அது எந்த நூலில் சொல்கிறாரு, சிறியது அழகு. சரிங்களா? அதனால தான் இரட்டை நெஞ்சு சுமாராக அழகாக இருக்கும் அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். போன பக்கத்தில் போகிறோம் சார் மால்கம் டார்லிங் அவர் என்ன பண்ணார்,
கடல்லே வந்து கடல்ல இங்கே ஒருவர் வந்து இறக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட். சரிதானே? அது என்ன ஷார்ட்கட்னா, டார்லிங் மாலில் விவசாயி கடன் வச்சிருக்கான். டார்லிங் இல்லை டார்லிங் மாலில் விவசாயி கடன் வச்சிருக்கான். டார்லிங் மாலில் விவசாயி கடன் வச்சிருக்கான். விவசாயி கடன் வைத்திருக்கிறார். சரிங்களா? என்ன அர்த்தம்? மாலில் என்ன அர்த்தம்? சரிங்களா? மால்கம் டார்லிங் என்ன டார்லிங் வச்சுருக்கோம். டார்லிங் அப்படி வார்த்தை வச்சுருக்கோம். டார்லிங்னாவும் மாலில் அப்படின்னா மால்கம் டார்லிங் அர்த்தம். விவசாயி தான் கடன் வச்சுருக்காங்கன்னா கடல்லே வந்து கடலே கிடைக்கிறான், சந்ததிக்கும் கடலையை விட்டு சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஊரக மேம்பாடு சரிதானே? ஊரகத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார சமூக வாழ்க்கை மற்றும் முறையை சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி. ஊரக மக்களுடைய வாழ்க்கை முறைய சமூக முறையை மேம்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது தேவையில்லை என்ன வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ சொல்லியிருக்கோம், இந்தியாவிலே ஊரகத்தில் பார்த்தீங்கன்னா 68.84% பேர் வசிக்கிறாங்க. 68.84% பேர் வசிக்கிறாங்க. சரிங்களா? அவங்க மேம்பட்டால் தான் நாடு மேம்படுதுன்னு அர்த்தம். வேறு வார்த்தையில் சொல்லணும்னா 69%. சரிதானே? அவங்க நாடு வளர்ச்சி அடையினா இந்த ஊரகத்தில் இருக்க மக்களும் வளர்ச்சி அடைஞ்சிடணும். சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்துக்கு தேவையான குடிநீர், பால், உணவு, மூலப்பொருட்கள் அனைத்தும் கிராமங்களிலிருந்து அளிக்கப்படுகின்றன. கிராமத்துலேருந்து தான் என்ன பண்ணுவாங்க, பால் நகரத்துக்கு வரும். கிராமத்தில் உற்பத்தி பண்ணுற உணவுப் பொருட்கள் தான் நெல்லாக இருந்தாலும் சரிங்களா, பருப்பாக இருந்தாலும் நகரத்துக்கு வரும். சரிதானே? அப்போ கிராமங்களில் பின்தங்கிய நிலைமை நாட்டின் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக நாடு முன்னேற்றம் அடைவதை தவிர்க்கும். மெஜாரிட்டியானவங்க இருக்காங்க. அதெல்லாம் மக்களுக்கு தேவையான நேற்றுக்கு படித்தவங்கள இந்த உலகமே சுழற்று ஏற்படுന്നത്. இந்த உலகமே என்னதான் போனாலும் உழவர் பின்னாடி தான் போகும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. சரிதானே? அப்போ ஊரக பகுதியில் வந்து வளர்ச்சி அடைகிறோன்னா நாடு வளர்ச்சி அடைகிறோன்னா அடுத்த பயன் பார்க்கலாமா? ஊரக மக்களுக்கு முறையான கல்வி, மருத்துவம், சுகாதார வசதிகள் அளிப்பதன் மூலம் நகர்ப்புறங்களில் காணப்படும் பிச்சை எடுத்தல், குப்பை பொருத்துதல், சாலையோரம் குடிசை வாசிகள் போன்ற மக்களின் பல்வேறு சிக்கல்களை தீர்க்கலாம். ஒவ்வொரு மக்களுக்கு கல்வி வசதி ஏற்படுத்தணும், மருத்துவ வசதி ஏற்படுத்தணும், சுகாதார வசதி ஏற்படுத்தணும். இந்த வசதிகள்லாம் அவங்க வந்து பின்தங்கி இருக்காங்க. சரிங்களா? கட்டமைப்பு 2 விதமான கட்டமைப்பு பார்த்தோம். என்னதுங்க? ஒரு பொருளாதார கட்டமைப்பு, இன்னொரு சமூக கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு. சரிதானே? அப்போ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா அவர் பிச்சை எடுத்தால், குப்பை கொடுக்குதல், சாலையோர குடிமை வசதிகள் அவங்களாம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை, அதை சார்ந்த தொழில்கள் அதெல்லாம் முன்னேற்றம் அடையணும், லாபகரமாக மாறணும். ஊரப்பகுதியில் வந்து லாபகரமாக மாறணும். அப்போ தான் உற்பத்தி பெருக்க முடியும். என்ன பேசணும், அதில் வந்து லாபம்லாம் வந்து உறுதியாக லாபம் கிடைக்குன்னு சொல்ல முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிதானே? அப்போ வந்து அதை லாபகரமாக மாற்றணும். அப்போ தான் அவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும், நாட்டின் பொருளாதாரமும் மேம்படும், அவங்க தேவையான வசதிகளை செய்து கொள்ள முடியும். கடல்லேருந்து மீளுவாங்க, வறுமையிலேருந்து மீளுவாங்க. அப்போ தான் நாடு முன்னேறும். அடுத்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் முன்னேற்றணும். அதை இப்போ தான் பார்த்தோம். இப்படி முன்னேற்றத்தின் மூலம் வந்து நகரத்தை நோக்கி இடம்பெயர்வுகள் அதெல்லாம் குறைக்கலாம். கிராமங்களில் முன்னேற்றுவதன் மூலம் வேலைவாய்ப்பு தேடி திறமை சாயல்கள் இடம்பெயர்தல், கிராமங்களிலே நகர்ப்புற பகுதிகளின் குடிபெயர்ச்சி இதெல்லாம் தடுக்கலாம்னு விட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தணும். சரிங்களா? இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தணும். இவ்வளோ பார்த்தோம்ல, 739 குறை நாடு. சரி, ஒரு நாடு வந்து எல்லா வளங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும்.
இல்லை இருக்கவங்க தன்னகத்தையும் கொண்டதாக இருக்கணும், அந்த நாடு தான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ வந்து ஒரு இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தணும், அப்போ தான் வந்து முன்னேறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம மற்றும் நகர்ப்புற பகுதிகளுடைய வேறுபாட்டை குறைக்க முடியும் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அர்த்தமாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக எதை வைக்கலாம் சொல்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிடிபி நல்லா இருக்கணும், நாட்டோடைய ஜிடிபி மட்டும் நல்லா தான் போகாது, வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும். நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் P2 அப்புறம் வந்து GNHI சரிங்களா போன்ற இண்டிகேட்டர்ஸ்க்கும் என்ன பண்ணுறோம் கணக்கிடுறோம். இங்கேயும் கொடுத்துருக்காங்க மறுபடியும் இதுதானே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு. WEI மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், உமன் எம்பவர்மெண்ட், பாலின வேறுபாட்டு குறியீடு சரிங்களா GTI இருக்கா, இயல்தர வாழ்க்கை குறியீடு PQLI, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI. இதெல்லாம் என்ன பண்ணணும் மேம்படுத்தணும். இதில் இதெல்லாம் கொஷின்ஸ் வந்துருக்கு. நீங்கள் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா பாலின வேறுபாடு சொல்லணுமா கேள்வி எடுத்துக்கணும் இருக்கா, குரூப்பில் வந்துச்சா இல்லையா? நான் சூடி அத்தனை கொடுத்துருக்காங்க. ஊடகத்தில் என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. குரூப்பில் என்னென்ன சிக்கல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள். இப்போ வேளாண்மை பொறுத்த வரைக்கும் பருவமழை சார்ந்தது, அதில் வந்து ரொம்ப நம்ம எல்லா தொழில்நுட்பத்தி நல்லாலாம் பயன்படுத்தலை, வேளாண்மையில் உழுக்கல, அதனால் உற்பத்தி ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியாது, லாபகரமானதாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆண்டு மூலிக்கு வேலை கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது சரிங்களா. அடிப்படை தேவை சார்ந்த சிக்கல்கள் சரிங்களா. எல்லாத்தோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடைக்குமா, இருக்குதா அப்படின்லாம் அது போகலாம் இல்லை சரிதானே. நம்ம வந்து உற்பத்தி பண்ண நம்மளால் வந்து விவசாயிகளால் வெளியெல்லாம் நிர்ணயம் பண்ண முடியாது. சரிங்களா. அந்த பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும்போது தான் வந்து விலை வந்து அதிகமாகும். அதுக்கான வசதிகள்லாம் கிடையாது. குளிர்பதன கிடங்கு கிடையாது, அதனால சேமித்து வைக்க முடியறதில்ல சரிதானே. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை தேவைகள், அவங்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவம் சரிங்களா, திறன் பயிற்சி வழங்கக்கூடிய வசதிகள்லாம் வந்து கிராமத்தில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். மக்கள் தொடர்புடைய சிக்கல்கள் அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எழுத்தறிவின்மை, போதிய தொழில்நுட்ப அறிவின்மை, நம்பிக்கை குறைவு, நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்புறது இல்லை சரிதானே. எழுத்தறிவின்மைனா படிப்பறிவு குறைவாக இருக்குது, படிக்காமல் இருக்காங்க. தொழில்நுட்பத்தை வந்து அந்தளவுக்கு பயன்படுத்த தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை பற்றுகள், அட்டாச்மெண்ட்ஸ் சரிங்களா. ஊருக்குலாம் வேலைகள்லாம் போக மாட்டாங்க. என் ஊர் நான் இங்கே தான் சாவேன் சரிங்களா. வெளிலலாம் போக மாட்டாங்க. அப்பா அம்மா பிரிச்சுலாம் இங்கேயும் வேலைக்கு போவோம், அப்பா அம்மா பிடிக்கிற மாதிரி இருக்கும், பிடிக்கூட தான் இருக்கும், மனைவியை பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே தான் போகல, இங்கே தான் இருக்கும். பற்றுகள், அட்டாச்மெண்ட்ஸ் சரிங்களா. அதனால் வேலைக்கு போக முடியல. அது சார்ந்த பிரச்சனைகள், நம்பிக்கைகள், இவற்றை சார்ந்த வாழ்க்கை தரம் அமைத்தல் இதெல்லாம் வந்துருக்காங்க. அடுத்த வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள். இப்போ இதுதான் பல தடவை பேசியாச்சு சரிங்களா. பண்புத்திறன் கொண்ட பணியாளர்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நிலத்து உண்டாடப்படுதல் இதெல்லாம் நிறையா பேசிட்டோம். டெக்னாலஜிலாம் ரொம்ப அந்தளவு பயன்படுத்தலை. உட்கட்டை வசதிகள், மருத்துவ வசதி இல்லை, கல்வி இல்லை, சேமிப்பு வசதி இல்லை, பேங்க் இல்லை, இப்படிதான் பேசணும். பொருளாதார சார்ந்த பிரச்சனைகள், நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஊருக்கு பகுதியில் பெரிய அளவுக்கு பணம் கிடையாது, குறைந்த வருமானம், கடன் சுமை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சமூக மற்றும் பொருளாதார சிக்கல்கள் சரிங்களா. சாதிலாம் ஒரு பிரச்சனை சரிங்களா. சாதி முறை, சாதி சார்ந்த சுரண்டல்கள் அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஊட்டச்சத்து குறைவு, கல்வி அறிவின்மை, குழந்தை திருமணம் பெரும்பாலும் குறைஞ்சிருச்சு. 1-2 எங்கேயாவது அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு
இங்கே நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தலைமை சார்ந்த சிக்கல்கள், தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இதுதானே நான் சொல்கிறது பாடத்தை தான் சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க. தலைமை பொறுப்பை தகுதியற்றவர்கள், செயல்படாதவர்கள், சரிதானே. தலைமை பொறுப்பை வகிப்பது சொந்த விருப்புடன் செயல்படும் தலைவர்கள். அவங்க முன்னேற்றத்தை பார்க்கறது, அவங்க விருப்பம் தான் அவங்களுக்கு முக்கியம், மக்களின் நலனெல்லாம் கிடையாது. நடுநிலை அற்ற தலைவர்கள், சரிங்களா. குறைந்த பேராற்றல், திறமையை மறுத்தல், இதெல்லாம் தலைமை சார்ந்த பிரச்சனைகளை சொல்லிடுவாங்க. நிர்வாகம் சார்ந்த சிக்கல்கள், சரிங்களா. அதில் பார்த்திங்கன்னா அரசியல் தலையீடு இருக்கிறது, ஊக்கமின்மை, ஆர்வமின்மை, இதை ஏற்கனவே சொன்னோம். நம்பிக்கைலாம் குறைவு, கிட்டத்தட்ட அதுதான். ஊரக வளர்ச்சி திட்டங்களை மேற்பார்வையிடுவது, சரியான கண்காணிப்பு இல்லை, இதெல்லாம் பிரச்சனையாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனை அடுத்து ஊரக வறுமை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஊரக வறுமை. வறுமைனா அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை, அதுதான் வறுமைன்னு சொன்னோம். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வறுமை என்பது அடிப்படை தேவையை நிறைவு செய்வதற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாத நிலைன்னு கொடுத்துருக்காங்க. வறுமை கோடு என்பது மக்களின் வருமானம் அல்லது நுகர்வு நிலையை பொறுத்து அவர்கள் வறுமை கோட்டிற்கு மேல், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என வரையறுக்க பயன்படும் ஒரு கோடு. சரிதானே. வறுமை கோடு அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்களுடைய வருமானத்தின் அடிப்படையில் பிரிப்பாங்க. அப்படின்னா நுகர்வின் அடிப்படையில் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினாங்க கடந்த ஆண்டுகளில், அதை கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரையறை பண்ணுவாங்க. இதுதான் வறுமை கோடுன்னு சொல்லியிருந்தாங்க. இதனை பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவு கொடுத்துள்ள வேண்டிய அளவு அடிப்படையில் பயன்படுத்தலாம். ஊரக பகுதியாக இருந்தால் ஒரு நாளுக்கு 2400 ரூபாய் எடுத்துக்கணும். ஊரக பகுதியாக இருந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் எடுத்துக்கணும்? 2400 ரூபாய் இருக்கா? சரிங்களா. அதே நகர்ப்புறமாக இருந்தால் 2100 கலோரி. அர்பனாக இருந்தால், நகர்ப்புறமாக இருந்தால் 2100 கலோரி எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு. ஒரு சமயம் எடுத்துக்க முடியலன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா. அதே சமயத்தில் ஊரகமாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு 454 ரூபாய் வருமானம் இருக்கும். அவங்க பொருட்கள் மற்றும் பணிகளை, அதாவது ஒரு மாதத்துக்கு 454 ரூபாய்க்கு பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்கினா அவங்க வறுமை இல்லைன்னு அர்த்தம். வாங்க முடியல, 453 ரூபா தான் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு எழுதிங்க. முக்கியம் இல்லை, 454 ஒரு மாதத்திற்கு 454. அதுக்கு பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்கணும். சரிதானே. இதே நகரமாக இருந்தால் 540 ரூபாய்க்கு, 540 ரூபாய் ஒரு மாதத்துக்கு பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்கணும். சரிதானே. அப்படி வாங்கினா அவங்க வறுமை பொருட்கள் இல்லை, வறுமையில் இல்லை. 540 ரூபா வாங்கல, அதோட குறைவாக தான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வறுமை பொருட்கள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிதானே. கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் 2400 கல்லூரி, நகரத்தில் 2100 கல்லூரி. சரிதானே. நகரத்தை விட கிராமத்தில் உள்ளூரி அதிகமாக இருக்கும், அதெல்லாம் அதிக கல்லூரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2009-10 கணக்கின்படி 54.10 விழுக்காட்டினர் ஊரக பகுதியில் வறுமையில் இருந்தாங்க. 2009 மொத்த வறுமை பார்த்தீங்கன்னா 33.80 கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி எந்த ஃபேக்டர்னாலும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கணும். அதுமாதிரி ஊரக பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் ஆகியோருடைய வறுமை மிகுந்து காணப்படுகிறது. தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் தான் அவங்க வறுமை அதிகமாக இருக்குது. 2005ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பிரிவினரில் 80 விழுக்காட்டினர் ஊரக வறுமையில் இருந்தனர். சரிங்களா. அப்போ SC ST இருந்தால் 100 பேர்த்துல 80 பேர் வறுமையில் இருந்திருக்காங்க. 100 பேர்த்துல 80 பேர் வறுமையில் இருந்திருக்காங்க. எந்த ஆண்டு? 2005ஆம் ஆண்டு. 2005ஆம் ஆண்டு. எல்லாரும் முன்னேற்றம் சமூகத்துக்கு. அப்போதான் நாடு ஒட்டுமொத்தமாக முன்னேற முடியும். பெண்கள் ஏன் பண்ணணும், பள்ளியில் இருந்தாலும் பழங்குடியினராக இருந்தாலும் யாராக இருந்தாலும்
சந்திராந்தமும் எல்லாமே முன்னேறணும். அப்புறம் தான் ஆடியில் போடாமல் முன்னேறும். சரிதானே? ரைட்டு. அப்போ 2015ஆம் ஆண்டில் 80 கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றனர். 2015 கணக்குப்படி எவ்வளோ பேர்? 80 கோடி பேர் வந்து கிராமத்தில் வாழ்கிறாங்க. அவர்களில் கால் பகுதி கிராம மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளாங்க. 22 கோடி பேர். எக்ஸாம்பிள் கேட்ட கேள்வி எவ்வளோ விவரம் பார்த்தாங்களா? 120 கோடி. அதில் வந்து 300 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து எத்தனை கோடி பேர் வந்து வறுமையில் இருக்காங்க? 22 கோடி பேர். சரிங்களா? அடுத்தது ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸாம்பிள் கேட்ட கேள்வி. உலக ஏழை மக்களில் பார்த்தீங்கன்னா 22% பேர் சரிங்களா இந்தியாவில் இருக்காங்க. இந்த 22 பேர் வந்து 22 கோடி பேர் ஊருக்கு போயிருக்காங்க, ஏழையாக இருக்காங்க. அட் த சேம் டைம் உலக ஏழையில 22% பேர் இந்தியாவில் இருக்காங்க. அடுத்து ஊரக வறுமைக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலக்கை சரியாக பிடிக்கப்படுறாங்க. இதை பற்றி நேற்றுக்கே பேசணும். சரி தானே? உங்கள்கிட்ட நிலம் அதிகமாக இருக்கும், ஒருத்தர் நிலம் குறைவாக இருக்கும், இன்னும் ஒருத்தருக்கு மக்கள் கிராமங்கள் அதிகம். சரிதானே? அப்படி ஒரு பேர் அவருக்கு ஒரு ஏக்கர் நல்லா இருக்கும், அவருக்கு 4 குழந்தைகள் இருக்கும். அப்படி பிடிக்கும் போது இன்னும் இடம் கொண்டாடப்படுது. சரிதானே? அடுத்து பண்ணை சாராத தொழில்கள், வேலை வாய்ப்பு. உங்களுக்கு விவசாயத்தை விட்டால் வேறு துணை தொழில்கள்லாம் பெருசாக கிடையாது. சரிதானே? அதனால் வேலை வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. பொது தொழில்களில் முதலீடு இல்லை. மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு வந்து பெரிய அளவு முதலீடுலாம் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. பண வீக்கம், அடிப்படை பொருளுடைய விலைவாசி உயர்வை தான் நம்ம பண வீக்கம்னு சொல்கிறோம். அப்போ பண வீக்கத்தால் வந்து பொருட்களை வாங்கும் திறன் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த உற்பத்தி திறன். உங்கள்கிட்ட ஸ்கில் செட் இல்லை, எல்லாத்துக்கும் எழுத்தறிவு இல்லை, அப்போ திறன் பயிற்சி அவங்க கொடுக்கணும். திறன் குறைவாக இருக்குது. அதனால் இவங்களோட பெரிய அளவு உற்பத்தி பண்ண முடியாது. உற்பத்தி திறன் குறைவு தான். அடுத்து வளர்ச்சியின் நன்மைகளில் உள்ள சமற்ற நிலை. ஒருத்தர் வந்து நல்லா வளர்ந்துருப்பாங்க, இன்னொருத்தங்க நல்லா வளர்ந்துருப்பாங்க. அது நகர்ப்புறத்தில் தான் பெரும்பாலும் பணக்காரர்கள் இருக்காங்க. நகர்ப்புற பணக்காரர்களே பலதை அனுபவிக்கிறதுனால அவங்கள்ட்ட சொத்துகள் இருக்குது. ஆனால் கிராமங்கள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு பார்ப்போம். அது குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதம். பணக்காரங்க இருக்காங்க, தொடர்ந்து ஏழையாகவே இருக்காங்க. சரிங்களா? பெரிய தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம். இப்போ பெரிய தொழிற்சாலைகள் தான் அது நகர்ப்புறத்தில் தான். சரிங்களா? பெரிய அளவு முதலீடுலாம் இருக்குது. அதனால் வேலை வாய்ப்பு தான் அங்கே இருக்குது. அதனால் கிராமங்கள் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புலாம் கிடையாது. அது சமூக குறைபாடுகள். இதில் பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், ஆக்கமற்ற உற்பத்தி செலவை அதிகரிக்கின்றன. நமக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், அதெல்லாம் நிறையா செலவு பண்ணுவோம். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஊரக வறுமையை ஒழிப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வறுமை ஒழிப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்காங்க. வறுமை ஒழிப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்காங்க. திட்டங்களை தான் பார்க்குறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த திட்டங்கள் வந்து கூட ஒரு கேள்வி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சரிதானே? 20 வருஷ திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1975ஆம் ஆண்டு. 1975ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் தகவலை ஞாபகம் வச்சுக்கதானே ஒழிய வேறு மாதிரி நினைக்கக்கூடாது. இதுதானே? 20 வயசில் அம்சமாக இருந்தால் 7.5 தான் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போடுது. 20 வயசில் அம்சமாக இருந்தால் 7.5 தான். 20 வயசுனா அப்படின்னா 20 வருஷம் திட்டம். அம்சமாக இருந்தால் அப்படின்னா அதான் அம்சமும் வருது. சரிங்களா? 7.5 தான் அப்படின்னா 1975. 1975 இப்போ செயற்கைக்கோள்லாம் இப்போ அப்படின்னு பண்ணிட்டோம். 1975. சரிங்களா? ஆரியப்பட்டா, பாஸ்கரா அதெல்லாம் 1975 அனுப்பணும். சரிங்களா? அப்போ 7.5 அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். 7.5 அப்படின்னா 1975 அர்த்தம். அதெல்லாம் எழுதியாச்சா? ஷார்ட்கட்ஸ் வேகமாக எழுதிட்டே வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP. அது பார்த்தீங்கன்னா 1978. சரிதானே? பழைய புக்கில் 76 இருக்கும், சில புக்கில் 80 இருக்கும். சரிங்களா? ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1972 போடுங்க, பக்கத்தில் 1980 போட்டு வச்சுக்கோங்க. சரிதானே? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டைரெக்டாக படிச்சிங்க. 1978.
ஐஆர்டிபி, அது 1980ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி ரைசம் 1979. ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி ரைசம் எப்போங்க? 1979. 1979. ஊரக இளைஞர்கள் ஏன் நயன்தாரா மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது? ஊரக இளைஞர்கள் ஏன் நயன்தாரா மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது? ஊரக இளைஞர்கள் ஏன் நயன்தாரா மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது? ஓகே, ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி ஏன் அப்படின்னா 7ன்னு அர்த்தம். என்னதுங்க 7. நயன்தாரா அப்படின்னா அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக சரிதானே? ட்ரை பண்ணக்கூடாதுன்னா என்னதுங்க ரைசம் சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு உணவு திட்டம் 1977. வேலைக்கு உணவு திட்டம் 1977. வேலைக்கு போனால் தான் 7 ஜென்மத்துக்கும் உணவு. சரிங்களா? வேலைக்கு போனால் தான் 7 ஜென்மத்துக்கும் உணவு. மாற்றி கூட சொல்லியிருப்பேன். 7 ஜென்மத்துக்கும் வேலைக்கு போனால் தான் உணவு எப்படின்னா எழுதிக்கோங்க. 7 ஜென்மத்துக்கும் வேலைக்கு போனால் தான் உணவு. இப்போ வேலைக்கு உணவு திட்டம், வேலைக்கு உணவு திட்டம் சரிதானே? பாருங்க, சாப்பிட்றதுக்கு கூட நம்ம வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும். அந்த சூழலாம் இருந்துருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ஆர்இபி 1980. என்ஆர்இபின்னு இருக்கா, அது நெருப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெருப் சரிங்களா? அப்போ ஷார்ட்கட்டுக்காக 80 வயசு நெருப்புடா நெருங்குமா, அதெல்லாம் ஏதோ பாட்டு வரும்ல, அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்க. 80 வயசானாவும் சரிங்களா? ரைட்டு, நெருப்பு 80ன்னு வச்சுக்கிங்க சரிதானே? இல்லை 80 வயசுல நெருப்பு வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. புரியலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சரிதானே? RNEGP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊரகத்தில் நிலமற்றோர் எப்படி முன்னேறுவாங்க? சரிங்களா? எப்படின்னா 8, முன்னேறுவாங்கன்னா 3. ஊரகத்தில் நிலமற்றோர் எப்படி முன்னேறுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா 8, முன்னேறுவாங்க அப்படின்னா 3. முதலிடத்தை வைத்து நம்ம வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறோம். எப்படியில் ஏ இருக்குது, ஏன்னா 8, முன்னேறுவாங்கன்னா 3 இருக்குது, அதனால 3 அப்படின்னு அர்த்தம் சரிதானே? அடுத்தது என்ன இருக்குது? ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989 சரிங்களா? என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்? எப்படி நயன்தாரா ஜவஹருக்கு ரோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஷார்ட்கட் போடுங்க. எப்படி நயன்தாரா ஜவஹருக்கு ரோஸ் கொடுக்கலாம்? அப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா 8, நயன்தாரா அப்படின்னா சரிங்களா? அவங்க பேரை வச்சு 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரோஸ் கொடுக்கலாம் அப்படின்னா என்னதுங்க சரிங்களா? ஜவஹர். ஆமாம். அடுத்தது பாருங்க, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006. ரொம்ப முக்கியமானது சரிதானே? இதெல்லாம் நம்ம 100 நாள் வேலை அப்படின்னா சொல்லுவோம்ல. அப்போ MGNREGS சரிங்களா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006 சரிதானே? 2005 சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 2005 என்ன பண்ணியிருப்பாங்க? சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா? 2006 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. 2005 சட்டம், 2006 வந்து நடைமுறை சரிங்களா?
2009 பெயர் மாற்றம். 2009 பெயர் மாற்றம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு இருந்துச்சு. அதில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு எப்போ பெயர் மாற்றம் பண்ணாங்க? 2009. புரியுதாங்க என்ன சொல்கிறேன்ட்டு? தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னு இருந்துச்சு. அது வந்து மகாத்மா காந்தி அப்படிங்கிற பேர் வந்து எப்போ சேர்க்கப்படுது? 2000. சரி, ஓகே. அடுத்த பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம் சடக் யோஜனா. சடக்னா சாலை. எக்ஸாம் நம்மளுடைய அடிக்கடி கேட்டது, 10 தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? சாலை வசதி பத்தலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. சாலை வசதி பத்தலை. இது நிறைய இருக்கு. மின்னாற்றல் இருக்கு, சிலிண்டர் கொடுக்குறாங்களா அதுக்கு ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதுக்கு ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் உஜ்வாலா திட்டம் சொல்லுவாங்க, தீனதயாள் திட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? அடல் டிகிரியில் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்காக கொண்டு வரப்பட்டது அடல் லேப்ஸ். அதில் திறன் பேசிக்காங்க. சரிங்களா? இது ஒரு மொதல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா ஜிடிக்கும் அது கேட்டிருந்தாங்க. சரிதானே? பார்த்து வச்சுக்கணும். இப்படி உஜ்வாலா அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறதால என்ன ஸ்கீமு, சிலிண்டர் கொடுக்குறதுல என்ன ஸ்கீமு. சரிங்களா? அப்படின்னா தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சாலை வசதி பத்தலை அப்படின்னு போடுவாங்க. சதக்குனா சாலை. சரிங்களா? பத்தலை அப்படின்னா 10. சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அந்த சதக் சாலை வசதி பத்தலைன்னு சேர்த்து வச்சுக்கோங்க. சதக் சாலை வசதி பத்தலை, சதக்னா தெரிஞ்சுக்கணும். சில சமயம் அந்த திட்டம் எதனா சொல்ல முடியுதுன்னு கேட்பாங்க. அப்போ கொண்டு வரப்பட்ட ஆண்டு அந்த மாதிரி கேட்கலாம். பாரத் நிர்மாண் யோஜனா. பாரத் நிர்மாண் யோஜனா இந்த ஆண்டு 2005. சரிங்களா? பாரத் நிர்மலாவுக்கு அஞ்ச மாட்டான். பாரத் நிர்மலாவுக்கு அஞ்ச மாட்டான். 2005. பாரத் நிர்மலாவுக்கு அஞ்ச மாட்டான். பாரத்னா பாரத் தான். நிர்மலாவுக்கு அப்படின்னா நிர்மாணம் இருக்கும். அஞ்ச மாட்டான் அப்படின்னா 2005 இருக்கும். சரிதானே? அடுத்தது இந்திரா ஆவாஸ் யோஜனா. IAY. என்னதுங்க? IAY. சரிங்களா? இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்திரா ஆவாஸ் யோஜனா பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்? வீடு. சரிங்களா? ஆவாஸ் தான் வீடு, யோஜனா திட்டம். யோஜனா என்னதுங்க? திட்டம். யோஜனா அப்படின்னா திட்டம், ஆவாஸ் தான் வீடு. ஆவாஸ் என்னதுங்க? வீடு. சரிதானே? 1985 86. 1985 86. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். JNNURM 2005. நேரு நகர்ப்புறத்தை சீரமைக்க அஞ்ச மாட்டார். நேரு நகர்ப்புறத்தை சீரமைக்க அஞ்ச மாட்டார். JNNURM ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். நேரு நகர்ப்புறத்தை சீரமைக்க அஞ்ச மாட்டார். நேரு நகர்ப்புறத்தை சீரமைக்க மறுசீரமைக்க அஞ்ச மாட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. சரிங்களா? ஆவாஸ் தான் வீடுன்னு சொல்லியாச்சு. ராய் 2009. ராஜீவ்காந்தி வீட்டுக்கு நயன்தாரா போனாங்க. ராஜீவ்காந்தி வீட்டுக்கு நயன்தாரா போனாங்க. எல்லாம் ஷார்ட்கட்டுக்கு. சரிதானே? ஓகே. ராஜீவ்காந்தி வீட்டுக்கு அப்படின்னா ராஜீவ் ஆவாஸ் அப்படின்னு அர்த்தம். நயன்தாரா அப்படின்னா சரிங்களா? அவங்க பேர் தான் ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கலாம். அது தேசிய ஊரக நலத்திட்டம். தேசிய ஊரக நலத்திட்டம் எந்தாண்டு? 2005. நலமா இதுக்கு அஞ்ச மாட்டாங்க. 2005 ஏப்ரல் 12 கொண்டு வரப்பட்டது. 2005 ஏப்ரல் 12 கொண்டு வரப்பட்டது. தேசிய ஊரக நலத்திட்டம். அப்போ வந்து நலமா இருக்க அஞ்ச மாட்டாங்க. நலமா இருக்கணும்னா நலத்திட்டம்னு அர்த்தம். அஞ்ச மாட்டாங்கன்னா 2005 அர்த்தம். 2005 அர்த்தம். அடுத்த தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. சரிதானே? ஒவ்வொருவரும்
ஒவ்வொருவருக்கும் வாழ்வாதாரம் இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் வாழ்வாதாரம் இருக்கணும். சரிங்களா? ஒவ்வொருவரும் அப்படின்னா 11 நடக்கும். ஒவ்வொரு என்ன அர்த்தம்? 11 அர்த்தம். சரிதானே? வாழ்வாதாரம் இருக்கணும் அப்படின்னா வாழ்வாதார திட்டம். என்னதுங்க? வாழ்வாதார திட்டம். அடுத்த என்ன இருக்குது? தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். சரிங்களா? அரிசி, கோதுமை இப்படிலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு கிடைப்பதை உறுதி செய்வது. அதுதான் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். எந்த ஆண்டு அப்படின்னா 2013 ஆண்டு. 2013 ஆண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரக வேலையின்மை. ஊரக வேலையின்மை. வேலையின்மைனா என்ன அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. நடைமுறையில் உள்ள ஊதிய விகிதத்தில் தனிநபர், தனி மனிதர் வேலை செய்ய விருப்பப்பட்டும் வேலை கிடைக்கப்பெறாத நிலை. இதனால் மனிதர்கள் மிகவும் வீணாகிறது, குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? கிடைக்கிற ஊதிய விகிதத்தில் வேலை செய்ய தயாரிக்கணும். வேலையே கிடைக்கல, ஜெராக்ஸ் கடையில் பார்க்குறோம், ஜவுளி கடையில் பார்க்குறோம், டெய்லர் ஷாப்பில் பார்க்குறோம். இதில் வேலைக்கு பெண்கள் தேவையில்லை. ஆனால் இங்கெல்லாம் என்ன ஊதியம் கொடுப்பாங்க? இந்த ஊதியம் போதுமானதாக இருக்காது. சில பேர் கிடைத்த வேலையை உதிரி கட்டிக்கிட்டு வந்திருக்கோம். ஏன்? ஊதியம் பத்தலை. சரிதானே? ரைட்டு. அப்போ நடைமுறையில் உள்ள ஊதிய விகிதத்தில் தனி மனிதர் வேலை செய்ய விருப்பப்பட்டு, சில பேருக்கு விருப்பம் இருக்காது வேலை செய்ய. இல்லை, யார் யாரெல்லாம் வேலை தேடுறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். ஒரு செல்வந்தருடைய பையன் இருப்பாப்புல, சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாப்புல, அவர் வேலைலாம் தேட மாட்டாப்புல, அவருக்கு வேலையும் கிடைக்காது. ஏன்னா அவர் வேலையை தேவையே. அது நம்ம என்ன சொல்ல முடியாது? வேலையின்மைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியாது, வேலையின்மைன்னு சொல்ல முடியாது. சரிதானே? ரைட்டு. அப்போ வேலை செய்ய விருப்பப்பட்டு வேலை கிடைக்கலையா, அதுதான் வேலையின்மைன்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பணிக்கான படிப்பு, ஜாப் ஸ்டடின்னு ஒரு ஆய்வு பண்ணாங்க. யார் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோப் பிசாரிஸ், அவங்க 3 பேரும் பண்ணாங்க. அதனால் இது டிஎம்பி முறை அப்படின்னு இது பேர். சரிங்களா? யார் யார்? பீட்டர் டைமண்டு, டேல் மார்டின்கன், கிறிஸ்டோப் பிசாரிஸ், அவங்க 3 பேரும். சரிதானே? இவங்க பண்ணாங்க. இவங்க பொருளாதார கொள்கைக்கு ஒழுங்குமுறைகளும் எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலியிடங்கள், கூலி ஆகியவற்றை பாதிக்கின்றன, அதை பற்றிலாம் தங்களுடைய ஆய்வுகளில் சொன்னாங்க. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேலையின்மை வரைக்கும் சமூக சிக்கல்களை சரி செய்ய இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. 2014 ஆண்டு அக்டோபர் 4 நிலவரப்படி ஊரக வேலையின்மை 7.8 விழுக்காடாகும். இது நகர்ப்புற வேலையின்மையை விட 10.1 விட குறைவாகும். இந்திய மொத்த வேலையின்மை 8.5 ஆகும். இதெல்லாம் வேலையின்மை. முன்னாடி நம்ம பார்த்தது வறுமை பார்த்தோம், 22 வந்துச்சு. அப்படின்னா இந்தியாவில் எவ்வளோ ஊழல் வேலையின்மை எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 22 கோடி பேர் இருக்காங்க. உலக ஏழைகளில் இந்தியாவின் ஏழைகளின் சதவீதம் 22 கோடி. சாரி, 22%. 22%. சரிதானே? இப்போ பார்க்கறதெல்லாம் வேலையின்மை. ஊரகத்தை பொறுத்த வரைக்கும் 7.8. அதே நகர்ப்புறத்தை பார்த்தீங்கன்னா 10.1. சராசரி பார்த்தீங்கன்னா 8.5. சரிதானே? எந்த ஃபேக்டர்னாலும் கேட்பாங்க, முக்கிய ஃபேக்டர்லாம் கேட்பாங்க. அது திரும்ப படித்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிதானே? அடுத்து பாருங்கள், ஊரக வேலையின்மை என்பது 3 வகைப்படும். ஒரு வெளிப்படையான வேலையின்மை, மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையின்மை, பருவகால வேலையின்மை. இதை நம்ம பேசியிருக்கோம். சரிதானே? ஓகே. அது என்னது வெளிப்படையான வேலையின்மை? வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் வேலை இல்லாத நிலையில் இருக்கும். வேலை செய்ய தயாராக இருக்காங்க, வேலை கிடைக்கல. அதுதான் வெளிப்படையான வேலையின்மை, ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிதானே? மறைமுக வேலையின்மை, இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஒரு வேலையை 10 ஒரு வேலை இருக்குது, அது 10 பேர்த்தை இன்வால்வ் பண்ணாலே போதும். ஆனால் 15 பேர்த்தை இன்வால்வ் பண்ணுவோம். சரிதானே? இதுதான் மறைமுக வேலையின்மை. இப்படி 15 பேர்த்தை இன்வால்வ் பண்ணுறதால அவுட்புட் எந்த மாற்றமும் இருக்காது. ஒரு ஏக்கர் கணக்கு வைக்கணும் அப்படின்னா 10 பேர் இருந்தாலே போதும். ஆனால் நம்ம 15 பேர்த்தை பயன்படுத்துவோம். அப்படி 15 பேர்த்தை பயன்படுத்தினாலும் சரி, நேரத்தை வேணால் சீக்கிரம் முடிப்பாங்க முடிய, அதனால் எந்தவித மாற்றமும் வராது. கேட்டோம். மறைமுக வேலையின்மை,
இதை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வந்து என்கேஜ் பண்ணுவோம், உற்பத்தி தான் மாறாது. அது இங்கே இறுதி நிலை உற்பத்தி திறன் 1 விலைன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 வரி கழிச்சு பார்த்தீங்கன்னா 7 வரி 7வது வரி வரல, இறுதி நிலை உற்பத்தி திறன் வந்து 1 விலை. இதுதான் மறைமுக வேலையின்மைன்னு கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இது 25 விழுக்காடுக்கு 35 விழுக்காடு வரைக்கும் காணப்படுது கிராமத்தில் மறைமுக வேலையின்மை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பருவகால வேலையின்மை, ஒரு சீசன் மட்டும்தான் விதைக்கும் போது இருக்கும், மறுபடியும் களை பறிப்பாங்க, மறுபடியும் அறுவடை. அந்த சமயத்தில் மட்டும்தான் வந்து என்ன இருக்கும், வேலை இருக்கும். மீதி நாட்கள்லாம் வேலை இருக்காது. கொடுத்துருக்காங்க 5 to 7 மாதம் வரைக்கும் வேலை இல்லாமல் தவிக்கிறாங்கன்னு கொடுக்குறாங்க முதல் காலம் முடிகிற இடத்துல. சரிங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னா வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி 84 விழுக்காடு வேளாண்மை தொழிலாளர்கள் குறை வேலை முறைமையில் உள்ளனர். அவர்கள் சராசரியாக ஆண்டுக்கு 82 நாட்கள் வேலையின்றி உள்ளனர். ஒரு வருஷத்தில் 82 நாள் வேலை இல்லாமல் இருந்தாங்க. சரிங்களா? அப்போ வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களால அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி பண்ண முடியாது, வறுமைக்கு பெறுவாங்க. அதனால தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டு வந்து ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100 நாட்கள் சரிங்களா வேலை கிடைப்பதை உறுதி செய்கிறாங்க. வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் உறுதியே கிடைக்கும். சரிங்களா? அங்கே என்ன பண்ணணும், நல்லபடியாக வேலை பார்க்கணும். ஓகே, இப்போலாம் அங்கேயும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான், காலையில் அட்ராக்ஸ் ஆன்லைன் எடுப்பாங்க, அவங்க ஃபோன் கொஞ்சம் போட்டு எடுப்பாங்க, இடையில என்ன வேலை செய்கிறாங்க, எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி தானே? ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கமின்மை. ஏற்கனவே பார்த்துட்டோம், ஸ்கில் கிடையாது, எழுத்தறிவு குறைவு. அப்போ வந்து அவங்களை ட்ரெயின் பண்ணலை. சரி தானே? அடுத்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை பருவகாலம் சார்ந்தது. மழை சில சமயம் பொழியும், எப்போ வேணுமோ அப்போ பொழியாமல் கூட இருக்கும், எப்போ தேவையோ அப்போ பொழியும். இதெல்லாம் நடக்கும். அடுத்து தொழில்நுட்பமின்மை, விவசாயத்தை தவிர வேற தொழில் கிடையாது. அடுத்து வேளாண்மையை இயந்திரமயமாக்கல். அப்போ இயந்திரமயம் ஆயிடுச்சு. சரிதானே? அதனால் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு குறைந்து விட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா மூலதன செறிவு தொழில்நுட்பம். அப்போ டெக்னாலஜி நம்ம அதிகம் பயன்படுத்தலாம், அதுவும் வந்து வேலையின்மையை ஏற்படுத்தணும். கல்வி முறையில் உள்ள முறைப்பாடுகள். சரிங்களா? மாணவர்கள் பட்டம் பெறுவதை மட்டுமே விரும்புகின்றனர், அவர்கள் தமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள விரும்பவில்லை. சரிதானே? எழுதினோம், பார்த்தோம், படிக்கிறோம், படித்து முடிஞ்ச எக்ஸாம் வைப்பாங்க, பாஸ் பண்ணால் வேலை கொடுத்துருவாங்க. நம்ம அந்த டிகிரிக்கான வேலையை சொல்ல அதை விரும்பி சொல்லணும். சரிதானே? அப்போ வந்து பாடங்களை முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் படித்தா போகணும், பாஸ் பண்ணால் போகணும். சரிதானே? அப்படின்ட்டு அங்கே என்ன பண்ணுவோம், கல்லூரி இப்போ நினச்சி பார்ப்போம், கல்லூரி லேட்டாக அவ்வளோ நேரத்தை வீணாக்கணும் அப்படின்னு. அடுத்த ஊழ வேலைகளுக்கான தீர்வுகள், என்ன பிரச்சனையோ அதுக்கு தீர்வுகள் துணைத்தொழிலை ஏற்படுத்தணும். எதை ஏற்படுத்தணும்? துணைத்தொழில். ஏற்கனவே வேளாண்மை மட்டும்தான் இருக்குது, அதை சார்ந்து துணைத்தொழில் எதுவும் இல்லை. அப்போ கடன் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அதனால தான் சிறிய அளவு கடை வைக்கிறதுக்கு, மாடு வளர்ப்பதற்கு அதெல்லாம் பண்ணுவாங்க, லோன்லாம் தருவாங்க. இதுதானே? அப்படி வசதிகள்லாம் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தைப்படுத்துதல், நம்ம உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த